உங்க ஃப்ரெண்டு கீதா சொன்னது மட்டும் இல்ல, இங்க உங்க கூட போட்டி போட வந்த வேல்முருகன், வள்ளி, கதிர், அனிதா அவங்கெல்லாம் என்ன பார்த்து அந்த பொண்ணை தோக்க வச்சிடாதீங்கன்னு என்கிட்ட எப்படி கெஞ்சினாங்க தெரியுமா? அது போக நம்ம ஆங்கர் பொண்ணு, அப்புறம் ராமநாதன் சார், இவங்க எல்லாரையும் விட இன்னைக்கு காலையில இந்த ஷோவுக்கு வீட்டை விட்டு கிளம்பும் போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அம்மா, நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். மாத்திரை டைமுக்கு போட்டுக்கோங்க. பாத்துக்கோமா ஜெயந்தி. சரவணா, சரிங்க. சொல்லுங்கம்மா. தனி ஒரு பொண்ணா இந்த உலகத்துல குடும்பத்துக்காக போராடுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. யாரோட உதவியும் இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருக்கும்போது சின்ன வயசுல அப்பாவை இழந்துட்டு ஒரு பொம்பளை பொண்ணா அவளோட குடும்ப பாரத்தை ஒத்தாலா சுமக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா. அந்த பொண்ணு மேல உனக்கு என்ன கோபம் இருந்தாலும் அதை விட்டுரு. கூட பிறந்த அண்ணனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்குவேன்னு போராடிக்கிட்டு இருக்கவ நிச்சயமா அவ தப்பா இருக்க மாட்டா. அவளை பத்தின உன்னுடைய எண்ணமும் பார்வையும் வேணா தப்பா இருக்கலாம். இப்பவும் நான் அந்த பொண்ணை ஜெயிக்க வைன்னு சொல்லல. ஆனா அந்த பொண்ணு ஜெயிக்கிறத நீ எக்காரணம் கொண்டும் தடுத்துறாதேன்னு சொல்ற. அந்த பொண்ணோட குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் நிச்சயமா கடவுள் அவளை ஜெயிக்க வைப்பான். அதுவும் உன் மூலமா ஜெயிக்க வைப்பான்னு நான் நம்புறேன். பொதுவா நம்ம ஜெயிக்கணும்னு நம்ம பெத்தவங்க ஆசைப்படலாம், சொந்த பந்தங்கள் கூட ஆசைப்படலாம், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகுனதுக்காக ஆசைப்படலாம். ஆனா எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம இந்த போட்டிக்காக கலந்துகிட்டவங்க, ஏன் இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்ககிட்ட போட்டி போட்டு எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா அவங்க எல்லாம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. உங்களை பத்தி அவங்க மனசுல எப்படிப்பட்ட அபிப்பிராயம் இருந்திருக்கும்? இந்த மாதிரியான அபிமானம் எல்லாம் எல்லாருக்கும் வாய்க்காதுமா. அது உனக்கு கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாருமாவது உன்னை பார்த்திருக்காங்க, பழகிருக்காங்க. ஆனா உன் முகத்தை கூட பார்க்காத என் அம்மா வரைக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னா சம்திங் உன்னோட கேரக்டர் ஸ்பெஷல். அப்போ ஒன்னு சொன்னியே, நீ ஏழைன்னு. சத்தியமா சொல்றேன், நீ ஏழையே கிடையாது. இத்தனை பேரை உன் நல்ல மனசால சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னா நீ ஒரு கோடீஸ்வரி. உனக்கு இந்த 5 லட்சம்லாம் சும்மா. லேசா என் காரை இடிச்சதுக்காக உன் கனவு லட்சியத்தை நான் இடிக்கணும்னு நினைச்சேன் பாருமா. ஐ எம் சாரி. ஐயோ சார், ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம மனுஷ பயலுக பழிவாங்கிற புத்தியோட இருக்கோம்ல. மாத்திக்கிறேம்மா. இப்பவாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சந்தோஷப்படுறேன். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பொண்ண முன்னேற விடாம தடுத்துட்டேன்னு இந்த குற்ற உணர்ச்சியை என்ன நிம்மதியா வாழ விடாம ஆக்கியிருக்கும். ஐயோ சார், அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சார். நடந்ததெல்லாம் வச்சு மட்டும் நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு யோசிக்காதீங்க சார். நாங்களும் உங்களை தப்பா நினைக்கல சார். எல்லாரும் எல்லா நேரத்திலயும் சரியாவே நடந்துக்க முடியாதுல்ல. நான் கூட எப்பவோ எங்கேயோ யாருக்கோ கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம். எதிர்பாராம நடக்கிற விஷயங்கள் தான் சார் இதெல்லாம். நம்மளோட முதல் சந்திப்பு ஏதோ ஒரு மாதிரி கரடு முரடா இருந்ததால ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க முடியாம தப்பா நினைக்க வேண்டியதாயிடுச்சு. நல்லவங்களோட நல்ல குணமே தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சதும் அதை திருத்திக்கணும், மனசை மாத்திக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறது தான் சார். அதுதான் சார் முக்கியம். அப்படிதான் சார் நீங்களும். இப்ப கூட உன்னோட கேரக்டர் என்னன்னு காட்டுற பாருமா. சக மனுஷன்னா உன்ன மாதிரி ஒருத்தரை பார்த்ததுல நான் சந்தோஷப்படுறேன். வாழ்த்துக்கள்மா. நீங்க மேலும் மேலும் வாழ்க்கையில முன்னேற எந்த குறிக்கோளோட இந்த ஷோல கலந்துகிட்டீங்களோ அது நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அது மட்டும் இல்ல கயல், இந்த காம்படிஷன்ல நீ சமைச்ச சமையல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபைனல்ல நீ சமைச்ச பிரியாணி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அதனாலதான் இந்த மார்க் நான் கொடுத்தேன். அப்ப நான் வரேம்மா.